ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிகேஸ் மேத் ஷோ. நான் உங்கள் டிகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் செட் அப்படின்னா என்னதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல பவர் செட்டோடைய டெஃபினிஷன் என்னதுன்னு பார்க்கலாம். Let A be a set, then the set of all possible subsets of A is called the power set of A and it is denoted by P of A. எப்படி நம்ம ஈக்குவல் செட் ஈக்குவேலன்ட் செட் அந்த லெக்சரில் நம்ம ஒரு செட்டு ஈக்குவல் செட்டாக ஈக்குவேலன்ட் செட்டான்னு சொல்கிறதுக்கு 2 செட்டு வேணும், மினிமம் 2 செட்டாவது வேணும். அப்போ தான் அது ஈக்குவலாக ஈக்குவேலண்ட்டான்னு சொல்ல முடியும். அதே மாதிரியே பவர் செட்டுக்கும் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு செட்டாவது வேணும். ஜென்ரலாக பவர் செட்டுன்னு சொல்லிட்டாங்கனாலே பவர் செட் ஆஃப் வாட் செட், அதுதான் கொஷின். என்ன செட்டோடைய பவர் செட், அதுதான் கேள்வி. இப்போ ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம், இதுக்கு பவர் செட் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இதை P of A அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இந்த செட்டுக்குள்ளே ஜென்ரலாக என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஒரு எலமெண்ட்டும் என்னென்னா ஒரு செட்டு. பவர் செட்டுங்கிறது என்னது, அது ஒரு செட்டு, அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டும் ஒரு செட்டு தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ ஏன்னு ஒரு செட்டு இருக்குது 1 2 3. இந்த ஏங்கிற செட்டுக்கு சப்செட்ஸ் நம்ம எழுதுனா என்னெல்லாம் எழுதலாம். ஃபஸ்ட்டு நல் செட் ஒரு சப்செட். எப்பயுமே எந்த ஒரு செட் எடுத்துட்டாலும் நல் செட் அதோட சப்செட் தான். நல் செட்னா என்னென்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த லெக்சரோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், வெறும் ஒன்று மட்டும் இருக்கிற ஒரு செட். இந்த செட்டுக்குள்ளே ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா 1 2 3 3 எலமெண்ட் நம்மகிட்ட இருக்குது. ஸோ வெறும் 1 மட்டும் இருக்க மாதிரி ஒரு செட் இருக்கலாம், இல்லை வெறும் 2 மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு செட் இருக்கலாம், இல்லை வெறும் 3 மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு செட் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 1 2 இந்த 2 எலமெண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு செட் இருக்கலாம், அல்லது 1 3 இந்த 2 எலமெண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு செட் இருக்கலாம். அதே மாதிரி 2 3 இந்த 2 எலமெண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு செட் இருக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம் எதுக்காக 2 1 இருக்கக்கூடாதா அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரியும் ஈக்குவல் செட் அப்படிங்கிற லெக்சர்லேயே நான் சொல்லியிருப்பேன், A, Bன்னு நம்ம எழுதினாலும் B, Aன்னு எழுதினாலும் சேம் தான். ஆர்டர் நமக்கு பிரச்சனை கிடையாது, எலமெண்ட்ஸ் மட்டும்தான் மேட்டர். அதனால் செட்டுக்குள்ளே 1, 2ன்னு எழுதினாலும் 2, 1ன்னு எழுதினாலும் சேம் தான். அதனால இது வராது. இதுக்கப்புறம் 1 2 3 3 எலமெண்ட்டுமே இருக்கலாம். சப்செட் அப்படிங்கிற டாப்பிக்லேயே நான் சொல்லியிருப்பேன், A is a subset of A. ஓகேவா? அதனால 1 2 3 இதுவுமே சப்செட்டில் வரும். சரியா? இப்போ இந்த எல்லா சப்செட்டையும் நம்ம ஒரு செட்டுக்குள்ளே தூக்கி போட்டோம்னா அந்த செட்டை தான் நம்ம பவர் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது, பவர் செட்டுங்கிறது ஒரு செட்டு. அந்த செட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற செட் ஏன்னு ஒரு செட் எடுத்துட்டோம்னா அந்த ஏவோடைய எல்லா பாசிபிள் சப்செட்ஸும் அந்த பவர் செட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு பவர் செட்டோடைய மேத்தமேட்டிக்கல் டெஃபினிஷன் என்னது அப்படின்னா, P of A இதுதான் பவர் செட்டோடைய ரெப்ரசன்டேஷன். செட் ஆஃப் ஆல் S such that S is a subset of A. அதாவது இந்த பவர் செட்டுக்குள்ளே எல்லா எலமெண்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லா எலமெண்ட்டும் ஏவோடைய சப்செட்டாக இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், இப்போ நீங்கள் நல் செட் எடுத்து பாருங்கள், திஸ் இஸ் a subset of A. இதை மட்டும் எடுத்து பாருங்கள், திஸ் இஸ் a subset of A. இதை மட்டும் எடுத்து பாருங்கள், திஸ் இஸ் a subset of A. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் சப்செட் ஆஃப் A. ஸோ பவர் செட்டுக்குள்ளே என்ன இருக்கும், சப்செட் ஆஃப் A எல்லாமே சேர்ந்துருக்கும். ஓகேவா? ஒரு செட்டு ஏன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய எல்லா பாசிபிள் சப்செட்டையும் ஒரு கேரி பேக்குள்ளே போட்டு வச்சுட்டோம்னா அந்த கேரி பேக் தான் பவர் செட். ஒரு செட்டு ஏன்னு எடுத்துக்கோங்களேன், அந்த செட்டில் மொத்தம் n எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் முன்னாடி சப்செட் லெக்சர்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு செட்டில் n எலமெண்ட் இருந்துச்சுன்னா டோட்டல் பாசிபிள் சப்செட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2n இருக்கும். இப்போ இந்த டோட்டல் பாசிபிள் சப்செட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கிறது தான் என்னது, பவர் செட். அப்போ இந்த பவர் செட்டுக்குள்ளே மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 2n எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, செட்டில் n எலமெண்ட் இருந்துச்சுன்னா மொத்தமாக பாசிபிள் சப்செட்ஸ் எத்தனை இருக்குன்னா 2n இருக்கும். இந்த 2n எலமெண்ட்ஸையும் எதுக்குள்ளே இருக்குன்னா P of Aங்கிற செட்டுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஜென்ரலாக P of A அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய பாசிபிள் சப்செட்ஸ் எல்லாத்தையுமே எழுதணும். சரியா? இதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 2n எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த எண்ணுங்கிறது என்னதுன்னா ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் எலமெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ செட்டு. இப்போ ஏன்னு ஒரு செட் எடுத்துட்டிங்கன்னா இதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா n of A எலமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரியே டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த பவர் செட் ஈக்குவல் டு 2n. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற முக்கியமானது என்னென்னா ஒரு 2 ப்ராப்பர்ட்டி. முதல்ல என்னதுன்னா எவ்ரி செட் இஸ் a subset of itself. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஒரு செட்டை எடுத்துக்கிட்டாலும் அந்த செட் அதோடைய சப்செட்டு தான். A is a subset of A. எந்த ஒரு செட் எடுத்துக்கிட்டாலும் அந்த செட்டுக்கு அது சப்செட்டாக இருக்கும். ரெண்டாவது, நல் செட் இஸ் a subset of every set. எந்த ஒரு செட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நல் செட் ஒரு சப்செட்டாக இருக்கும். ஓகேவா? நல் செட் இஸ் a subset of every set and every set is a subset of itself.
ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிட்டீங்க, அந்த செட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை, அது ஒரு நல் செட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏ என்னவா இருக்கும், 2n இருக்கும், ஈக்குவல் டு 2n என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ. டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ என்னது 0, ஏன்னா நல் செட்டில் ஒரு எலமெண்ட்டும் இல்லை 0. அப்போ 2 which is equal to 1. அப்படின்னா என்ன அர்த்தம், பி ஆஃப் ஏங்கிற செட்டில் ஒரு எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். பி ஆஃப் ஏங்கிற செட்டில் ஒரு எலமெண்ட் இருக்குது. ஏ வந்து நல் செட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இப்போ இதோட பவர் செட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா எம்டி செட் மட்டும் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு நல் செட் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா செட் which has the element 5 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் என்னதுன்னா, எவ்ரி செட் இஸ் a subset of itself, நல் செட் இஸ் a subset of every set. ஸோ ஒரு செட் நல் செட்டாகவே இருந்தாலும் அதோடைய பவர் செட்டாக ஒரு எலமெண்ட் இருக்கும். ஒரு செட் நல் செட்டாக இருந்தால் அதோடைய பவர் செட்டில் ஒரு எலமெண்ட் இருக்கும். அந்த ஒரு எலமெண்ட் என்னதுன்னா வெறும் அந்த எம்டி செட் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி பவர்ஃபுல் மேக்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.